ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணி அம்மாள் வார்த்தை. திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம். முதல் வார்த்தை. அடுப்பிடுகள் என்றேனோ எம்பாரைப் போலே. அடுப்பு இடுகல் என்றேனோ எம்பாரைப் போலே. இது திருவல்லிக்கேணி அம்மாள் சொன்ன முதல் வார்த்தை. யார் இந்த எம்பார்? எம்பார் என்பவர் ராமானுஜர். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ராமானுஜருடைய திருவடி நிழல், அவருடைய பாத நிழலை போல இருந்தவர். ராமானுஜ பதச்சாயா என்றே சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, ராமானுஜருக்கு ஒன்றுவிட்ட தம்பி. அப்படின்னா அவருடைய சிற்றன்னையினுடைய பிள்ளையாக பிறந்தவர். ராமானுஜரோடவே சேர்ந்து முதலிலே பாடம் படித்தவர். யாதவ பிரகாசர் என்பவரிடத்திலே படித்து வரும் பொழுது அந்த யாதவ பிரகாசர் தவறான பொருள்களை சொல்ல, அது ராமானுஜர் அதனை திருத்தி சரியைப்படுத்தி சொல்ல, ஆனால் அதை பொறுக்காத யாதவ பிரகாசர் என்ற குரு ராமானுஜரை முடித்துவிட வேண்டும் என்று கங்கையை நோக்கி யாத்திரையாக அழைத்துச் செல்லும் போது விந்திய மலைத்தொடரிலே போய்கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் திட்டம் தீட்டியிருப்பதை ராமானுஜருடைய தம்பியான இந்த கோவிந்த பெருமாள்னு அவருக்கு முதல்ல பேர், இந்த கோவிந்த பெருமாள் அறிந்து கொண்டு ராமானுஜரிடத்திலே சொல்லி, நீர் இங்கிருந்து தப்பித்து போகிவிடும் என்று சொல்ல, அங்கிருந்து ராமானுஜரை காஞ்சி தேவப்பெருமாள் தான் காஞ்சிபுரத்துக்கு அழைத்து வந்தார் என்பது சரித்திரம். அதுக்கப்புறம் இந்த கோவிந்த பெருமாள் கங்கைக்கு போனார். கையில ஒரு லிங்கம் கிடைத்தது கங்கையில தீர்த்தமாடும் பொழுது. அதனால் அந்த லிங்க பூஜையை செய்து கொண்டு திருப்பதிக்கு அருகில் இருக்கக்கூடிய காளஹஸ்தி என்ற இடத்திலே இவர் ஒரு சிவபக்தராக வாழ்ந்து வருகிறார். இவர்கள் இருவருக்கும், ராமானுஜருக்கும் கோவிந்த பெருமாளுக்கும், மாமா ஸ்தானத்தில் தாய்மாமனாக இருந்தவர் தான் பெரிய திருமலை நம்பி. அந்த பெரிய திருமலை நம்பிகள் தான் தன்னுடைய உபதேசத்தால எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம் என்று இவருக்கு புரிய வைத்து, இந்த கோவிந்த பெருமாள் பெரிய திருமலை நம்பியினிடத்திலே சிஷ்யராக இருக்கிறார். ராமானுஜர் ஒரு வருட காலம் ராமாயண காலக்ஷேபத்தை பெரிய திருமலை நம்பிகளிடத்திலே மலை அடிவாரத்தில் இருந்து கேட்டுக்கொண்டு இருந்தார். அப்பொழுது விடைபெற்று வரும்பொழுது தன்னோடு இந்த கோவிந்த பெருமாளை அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்க, பெரிய திருமலை நம்பியும் அவரை அனுப்பி வைக்கிறார். அப்படி வந்து ராமானுஜரிடத்திலே சேர்ந்தவர். அவருக்கு ராமானுஜர் வைத்த பெயர் எம்பெருமானார் என்ற பெயரை அவருக்கு வைக்கிறார். அவர் அதனை சுருக்கி எம்பார் என்று அழைக்கப்படுகிறார். அப்ப ராமானுஜருடைய தம்பி, ராமானுஜருடைய நிழலை போல இருக்கக்கூடியவர் அந்த எம்பார். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். அடுப்பு இடுகல் என்றேனோ எம்பாரை போலே. என்னது இது? உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்மாழ்வார் திருவாய்மொழி என்று உயர்ந்த சாமவேத சாரமான பாடல்களை நமக்காக அருளி இருக்கிறார். அந்த திருவாய்மொழியிலே 10 பத்துக்களாக பிரித்து சொல்லுவார்கள். அதிலே 4ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி என்பது மிக முக்கியமான ஒரு திருவாய்மொழி. என்ன என்றால், நம்மாழ்வார் அவதரித்த க்ஷேத்திரமான ஸ்தலமான திருக்குருகூர், அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை குறித்து அவருக்கு மங்களாசாசனம் என்று சொல்லக்கூடிய பல்லாண்டு பாடக்கூடிய பாடல்கள். அந்த பாடல்களினுடைய திரண்ட கருத்து என்ன என்றால், பகவான் ஸ்ரீமன் நாராயணனே அனைத்து தேவதைகளுக்கும் மேம்பட்ட தேவதை. அவனே பரமமானவன். பரத்வம் என்பது ஸ்ரீமன் நாராயணனிடத்தில் மட்டுமே இருக்கும். மற்றவர்களெல்லாம் அவனால் படைக்கப்பட்டவர்கள் என்று தெளிவாக சொல்லக்கூடிய பாடல். ஒன்றும் தேவும் உலகும் உயிரும்
மற்றும் யாதுமில்லாவன்று நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான். குன்னம்போல் மணிமாட நீடு திருக்குருகூர் அதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரே என்று முதல்ல தொடங்கக்கூடிய பாடல். ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம், அவனைத் தவிர இத்தர தேவதைகள், அவர்களை போய் வழிபடுகிறீர்களே என்று சொல்லக்கூடிய பாடல்கள். அதற்கு நம்பிள்ளை என்பவர் தான் விளக்கம் எழுதுறதுல ரொம்ப பிரதானமானவர், முக்கியமானவர். அந்த நம்பிள்ளை தன்னுடைய அவதாரிகை என்று சொல்லக்கூடிய முன்னுரை, இந்த பதிகத்துக்கு முன்னுரை எழுதுறார். அவர் எழுதும் போது அந்த இடத்துல சொல்லக்கூடிய வாக்கியம் எம்பார் அருளிச் செய்வர் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்றார். இந்த மாதிரி எம்பார் சொல்லுவார் அப்படின்னு நம்பிள்ளை சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னு படிக்கிறேன், அதனுடைய பொருள் பார்ப்போம். சகலவேத சாஸ்திரங்களையும் அதிகரித்து வைத்து பரத்வம் இன்னது என்று அறுதியிட மாட்டாதே, சேம்புக்கு கூறா சிற்றறிவாளுண்டோ, நமக்கு உபாசியர் அல்லாதாருண்டோ என்று கண்டவிடமெங்கும் புக்குத் தலை சாய்த்து தடுமாறி திரியா நிற்க எம்பெருமானார் தரிசனத்தரில் எத்தனையேனும் கல்வியில்லாத ஸ்திரீ பிராயரும் தேவதாந்தரங்களை அடுப்பிடுகளோபாதியாக நினைத்திருக்கிறது. இவ்வொன்றும் தேவும் இப்பட்சத்திலே உண்டாகையிரே. இதுதான் எம்பார் சொன்ன வார்த்தை. அப்படியே இது அந்த நம்பிள்ளையினுடைய முன்னுரையிலே தெளிவாக இந்த வாக்கியம் எழுதப்படுகிறது. இது என்ன பொருள் சொல்லுகிறார் என்று பார்ப்போம். எம்பாரை போன்றவர்கள், பல வேதங்களை கற்றவர்கள் பல பேர் உலகத்தில் இருக்கிறார்கள். சகல வேத சாஸ்திரங்களையும் அதிகரித்து வைத்து, பல பேர் வித்வான்கள், வேத விற்பன்னர்கள் பல சாஸ்திரங்களை படிக்கிறார்கள். அதையெல்லாம் நன்றாக படித்து பரதத்துவம் இன்னது என்று அறுதியிட மாட்டாதே, யார் இதில் மேம்பட்ட தெய்வம், யார் இதிலே முழுமுதற் கடவுள் என்று அவர்களால் அதனை உறுதியாக சொல்ல முடியவில்லை. ஏன்னா வேத சாஸ்திரங்களிலே ஒரு இடத்துல சிவனை பரதெய்வம்னு சொல்லும், ஒரு இடத்துல பிரம்மா, ஒரு இடத்துல இந்திரன், அப்படி மாறி மாறி சொல்லுகிறபடியாலே தெளிவாக இன்னவன்தான் பரதெய்வம், இவன்தான் முழுமுதற் கடவுள் என்று வேதங்களை படித்தவர்களால கூட சொல்ல முடியலையாம். அதனால அவர்கள் என்ன முடிவு செய்கிறார்கள்? இதுதான் முக்கியமான வார்த்தை. சேம்புக்கு கூறா சிற்றறிவாளுண்டோ. சேம்புக்கு கூறா அப்படின்னா, சேம்புன்னா சேப்பங்கிழங்கு, கிழங்கு அப்படின்னா வேரோடு இருக்கக்கூடிய காய்கறி கிழங்கு வகைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் சேம்புன்னு சொல்லுவோம். சேம்புக்கு கூறா, வேரோட இருக்கக்கூடிய இந்த கிழங்கு காய்கறி வகைகளை ஏதாவது கத்தியா அறுக்காம இருக்குமா? எந்த கத்தியா இருந்தாலும் அறுக்க போகுது. கூறா சிற்றறிவாளுண்டோ, சின்னதா இருக்கக்கூடிய கத்தி எந்த கத்தியா இருந்தாலும், கிழங்கு நறுக்கிறதுக்கு எந்த கத்தியா இருந்தா என்ன, கத்தி போதுமே, அது இன்ன கத்தி தான் வேணும்னு தேவையா என்ன? சின்னதா இருக்க கத்தி எதுவா இருந்தாலும் கிழங்க நறுக்கதானே போகுது என்று சொல்லி, நமக்கு உபாசியர் அல்லாதாருண்டோ, அதுபோல பல தேவதைகள் சொல்லியிருக்கு. எந்த தேவதை வேணுமோ அந்த தேவதையை நாம பற்றி கொள்ளுவோமே, அந்த தேவதை காரியம் செய்யாம போகுமா என்று கண்டவிடமெங்கும் புக்கு தலை சாய்த்து தடுமாறி திரியா நிற்க, வேத வேதாந்தங்களை படித்தவர்களாலேயே அறுதியிட முடியாமல் எல்லா தேவதைகள், இந்த தேவதை திங்கக்கிழமை ஒரு கோயில், செவ்வாய்க்கிழமை ஒரு கோயில், புதன்கிழமை ஒரு கோயில், இதுக்கு ஒரு கோயில், அதுக்கு ஒரு கோயில் என்று கண்டவிடமெங்கும், அங்க போனா கும்பலா இருக்கா அங்க போ, இங்க போறதுன்னா அங்கு புக்கு தலை சாய்த்து அங்க கோயிலுக்குள்ள எல்லா தேவதை கோயிலுக்குள்ள போய் அவர்களை கையெடுத்து கும்பிடுறது. தடுமாறி திரியா நிற்க, கடைசியில எந்த தெய்வம் என்ன கொடுத்ததுன்னு தெரியல. இந்த கோயிலுக்கு போனா அந்த கோயிலுக்கு போனா அவரை கும்பிட்டான் இவரை கும்பிட்டான் இங்க வழிபாடு செய்தான், இதே வேலையா இருக்கான், தடுமாறி போய் நிற்கிறான். மற்றவர்கள் எல்லாம் வேதத்தை படித்த சாஸ்திரங்களை கற்றவர்கள் கூட. ஆனால் எம்பெருமானார் தரிசனஸ்தரில் ராமானுஜருடைய சம்பிரதாயம், எம்பெருமானார் தரிசனம்னா எம்பெருமானார் ராமானுஜர், பகவத் ராமானுஜருடைய வழிவகையில வந்த அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எத்தனையேனும் கல்வி இல்லாத ஸ்திரீ பிராயரும், அந்த காலத்துல அவ்வளோலாம் படிச்சதில்லை. பெண்கள் வேற, பெண்கள் அவ்வளவா வெளியில எல்லாம் வந்திருக்க மாட்டாங்க, வீட்டில் பெரியவங்க சொல்றதை கேட்டு அவங்க ஞானம் இருக்கும். அவ்வளவா வெளியில வந்து பெருசா கல்வி கற்றதில்லை. அதை தவிர பெண்களாக இருக்கிறவர்கள் கூட
தேவதாந்தரங்களை அடுப்பிடுகல்லோபாதியாக நினைத்திருக்கிறது. அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க என்ன பளிச்சுன்னு பதில் சொல்லுவாங்க தெரியுமா? யார் பரதெய்வம் அப்படின்னு கேட்டா ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மற்ற தெய்வங்கள் எல்லாம் அப்படின்னு சொன்னா, இப்போ கோயிலுக்கு போறீங்க, கடவுள்னு ஒருத்தர் கும்பிடுறீங்க, கல்லால செய்த கடவுள். மற்ற தேவதைகளும் கல்லால செய்யப்பட்டு பல கோயில்கள் இருக்கும். ஸ்ரீமன் நாராயணன் தான் தெய்வம், தெய்வச்சிலை. மற்ற கல் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அந்த காலத்துல அடுப்பு மூட்டுறதுக்கு ஒரு கல்லு வைப்பாங்க. ஒரு சுத்தி 4 கல்லு வச்சு அடுப்பு மூட்டுவாங்க. இன்னைக்கு போல அந்த காலத்துல ஸ்டவ் எல்லாம் கிடையாது. அடுப்புல வைக்கிற கல், அது மேல வச்சு உள்ள நடுவுல நெருப்பை வச்சு சுத்தி கல்ல வைப்பாங்க. அந்த கல்லுக்கு அடுப்பிடுகல்லோபாதி. அப்போ மற்ற தேவதைகள் அவர்களுடைய சிலை, அந்த கல்லெல்லாம் ஒரு கல்லு போல. ஆனா கல்லுன்னா எப்படி கல்லுனா உபயோகப்படும், ஆனா அடுப்பு மூட்டுறதுக்கு வைக்கிற கல்லை போலே அப்படின்னு இருப்பாங்களாம். அப்படிதான் அந்த பெண்கள் நினைத்திருக்கிறார்களாம். ஏன் அவர்களே இப்படி நினைக்கிறார்கள்? மற்ற வேதாந்தம் படிச்சவங்களுக்கே புரியல. அவங்களே எல்லா தெய்வம் எல்லா கோயில்னு போயிட்டு இருக்கான். ஆனா ராமானுஜருடைய சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவத்துல பெண்கள் கூட, அவ்வளவு படிக்காத பெண்கள் கூட தெளிவாக ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம், மற்றவர்களெல்லாம் அடுப்பு இடுகல் போன்றவர்கள் என்று தெளிவாக இருக்கிறார்களே. எப்படின்னு கேட்டால், இவ்வொன்றும் தேவும் இப்பக்ஷத்திலே உண்டாகிறே. அவர்களுக்கு இந்த ஒன்னும் தேவும் உலகும் உயிரும்னு இப்ப பாட்டு சொன்ன இல்லையா? பொழிந்து நின்ற பிரான் கண்டீர் ஒன்னும் பொய்யில்லை போற்றுமினே அப்படின்னு அழகான பாடல். அது பரேசத்துவம் பொலியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பதிகம் முழுக்க, ஒன்னும் தேவும் பதிகம் முழுக்க ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூர்ல நின்ற ஆதிப்பிரான் என்று பெருமாள், பொழிந்து நின்ற பிரான்னு உற்சவர், அந்த பெருமாள் தான் பரதேவதை. இப்படி இருக்க எத்தனை சரித்திரங்கள், மார்க்கண்டேயனும் கரிஹே அப்படின்னு எல்லாம் பல சரித்திரங்களை எடுத்து அந்த இடத்துல நம்மாழ்வார் சொல்றார். அப்ப இவர்களுக்கெல்லாம் எப்படி தைரியமாக மற்ற தேவதைகளை அடுப்பிடுகள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த பதிகத்துல அவங்களுக்கு நன்னா அந்த அர்த்தம் புரிகிறது. அவங்களுக்கு இந்த ஒன்னும் தேவும் பாசுரம் நன்னா படித்திருக்கிறார்கள். அதனுடைய பொருள் அவர்களுக்கு நன்றாக தெரிகிறபடியாலே அவர்களெல்லாம் மற்ற தெய்வங்களை அடுப்பிடுகள் என்று சொல்லுகிறார்கள். அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தையினுடைய பொருள். இதைத்தான் எம்பார் சொன்னார் என்று இங்கே காட்டப்படுகிறது. இவர் பிற்காலத்துல எப்படி சொல்ல போறார்னா, ராமானுஜருடைய வடிவழகுக்கு பாடல்கள் பாடியிருக்கார். பற்பமெனத்திகள் பைங்கழலுந்தன் பல்லவ மேவிரலும் என்று தொடங்கக்கூடிய பாடல்கள். அவர் சொல்றார், திருநீகிருத விருஞ்சாதி நிரங்குச விபூதயா ராமானுஜ பதாம்போஜ சமாசிரயன சாலினஹா. யாரெல்லாம் ராமானுஜருடைய திருவடி தாமரைகளை ஆசிரித்தார்களோ, பற்றினார்களோ, அவர்களுக்கு மற்ற பிரம்மாதி தேவர்கள் கூட மற்ற ஐஸ்வர்யங்கள், சொத்து சோகங்கள் எல்லாம் அதை புல்லாக மதித்திருப்பார்கள் என்று அவரும் வாழ்ந்து காட்டினார். அப்ப இதர தேவதைகள் விஷயத்தில் ஸ்ரீமன் நாராயணனை தவிர இதர தேவதைகள் எல்லாம் அந்த அளவுக்கு முழுமுதற் கடவுளாக முடியாது. நமக்கு பற்ற வேண்டும் என்றால் ஸ்ரீமன் நாராயணனையே பற்ற வேண்டும் என்பதில் நிச்சய புத்தி இருக்க வேண்டும் என்பதை அடுப்பிடுகள் என்றேனோ எம்பாரை போலே என்ற முதல் வாக்கியத்தாலே நாம் அறிகிறோம். அடுத்தது 2வது வாக்கியம், அவரோ நீர் எனக் கேட்டேனோ மணற்பாக்கத்தாரைப் போலே. அவரோ நீர் எனக் கேட்டேனோ மணப்பார்க்கத்தாரைப் போலே. அது என்ன என்பதை வருகிற பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.